ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என்ன தம்பி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ சார், சாரி சார், நீங்களும் தெரியாது சார். உட்காருப்பா. நெகமே வருவான், இன்னைக்கு வரலையா? நெகமே ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப பிஸியாக இருக்கேன். சரிப்பா, வா போலாம். போகலாம் சார். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. நெகமையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்க. சார், என்னாச்சு சார்? நெகமையா, கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்க. ஓகே சார். நெகமையா, அந்த டீ குடிச்சிருக்க பையனை கொஞ்சம் கூட்டு வாங்க. ஓகே சார். சார், என்ன விஷயமா? மேசியா ஃபவுண்டேஷன் ஓனர் உங்களை கூப்பிடுறாங்க சார். மேசியா ஃபவுண்டேஷன் ஓனரா? அவங்க ஏன் என்ன கூப்பிடணும் சார்? தெரில சார். சார் எங்கே இருக்காங்க? காரில் இருக்காங்க. உங்களை சார் வந்திருக்காங்க. சக்தி தானே நீ? ஆமா, நீங்க யாரு? நான் தான் விமல். என்னது விமலா? என்ன சக்தி, என்ன உனக்கு தெரியலையா? இல்ல, தெரியலையே. நான் தான் விமல். இப்படி எனக்கு யாருமே இல்லையே. சக்தி, இதை பார்த்தாவே உனக்கு தெரியும். இது மாதிரி ஃபோட்டோ என்கிட்ட ஒன்று இருக்கு. ஏறு, சேம் அதே ஃபோட்டோ. ஏய் விமல், நீயா இது? ஆமாம் சக்தி, நான் தான் அது. இப்போ ஃப்ரீயா சக்தி? நானா? ஃப்ரீ தான் மச்சான். வா மச்சான், என் ஆஃபீஸில் போய் பேசலாம். ஓகே மச்சான். நெகமையா, கிளம்பலாம்.
மச்சான் இதான் ஆஃபீஸா? ஆமாம் மச்சான், உள்ள வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். எங்கடா என் கூட வந்த ஆளே காணும்? ஏன் சக்தி வெளியிலேயே நிற்கிற? இல்லை மச்சான், இவ்வளோ பெரிய ஆஃபீஸா இது? நீ பார்த்து மணி நானே ஷாக் ஆகிட்டேன் மச்சான். உள்ள வா மச்சான். ஓகே மச்சான். வா மச்சான், உட்காரு, உட்காந்துக்கிட்டே பேசலாம். இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்க மச்சான், நல்ல பெரிய இடம் தான் போல. ஃபஸ்ட்டு உட்காரு மச்சான். எப்படி மச்சான் நீ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளான? அது பெரிய கதை மச்சான். நெகமையா ஃபைல் எதுவும் இன்னைக்கு கொண்டு வர வேணாம். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண. நெகமையா அந்த காலை நீங்களே பேசிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என் ஃப்ரெண்டோட நான் பேசிட்டு வரேன். ஓகே மச்சான், அங்கேயே வைங்க. மச்சான் ஸ்வீட் சாப்பிடு மச்சான். நான் வருவானு செஞ்சு வச்சேன் மச்சான். சரி மச்சான், எப்படி மச்சான் நீ இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளாக ஆன? அதெல்லாம் பெரிய கதை மச்சான். சரி மச்சான், இங்கே இருந்தால் நம்மளை பேச விட மாட்டாங்க மச்சான். என்னோட ரெஸ்டாரண்ட் இருக்குது மச்சான், அங்கே பேசலாம். இந்தா மச்சான் அதோட விசிட்டிங் கார்டு, இந்த அட்ரஸுக்கு வந்துடு. சரி ஓகே மச்சான். என்னெல்லாம் இருக்குது? மெனு கார்டில் உள்ள எல்லாமே இருக்குது சார். உங்களுக்கு என்ன வேணும்? சார்ஜா. உனக்கு என்ன வேணும்? சார்ஜா மச்சான். எப்படி மச்சான் இப்பயாச்சும் சொல்லு. அது பெரிய கதை மச்சான். கஞ்சா அடித்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேனா, அதுக்கப்புறம் சிறுவ சிறுத்தை பள்ளியில் போட்டாங்க மச்சான். மச்சான் நீ கஞ்சா அடித்து ஜெயிலுக்கு போனதெல்லாம் எனக்கு தெரியும் மச்சான். அதுக்கப்புறம் என்ன மச்சான் ஆச்சு, இப்படி நீ மாறின இந்த அளவுக்கு? அது ஒரு பெரிய கதை மச்சான். அந்த ஜெயிலுக்கு அப்புறம் போனது அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு மச்சான். சொல்லு மச்சான். அதுவா, நீ தான் விமலுங்கிற பயலா? நீ தானே வெளில கஞ்சா வித்த பைய? இங்கே இருக்கிறவன ரவுடி பைய, அவனோட சேர்ந்து நீ கட்டிடக்கூடாது, உன்னோட சேர்ந்து அவனை கட்டிடக்கூடாது. என்ன புரிஞ்சதா? என்னடா முறைக்கிற? ரூம் நம்பர் 3 புரிஞ்சதா? யாரா அவன்? சொல்லிட்டே இருக்க திமிரா போயிட்டு இருக்கான். பாஸ் 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 நம்ம ஏரியாவில் எவனோ புதுசாக ஆள் வந்துருக்காங்க. எவன்டா அது? அம்மா பெரிய டானா போலீஸ்லாம் அடிச்சு போட்டு நம்ம ஏரியாவுக்குள்ள வந்திருக்கான். என்னன்னு தெரிலண்ணா. இப்போ என்னண்ணா பண்ணுறது? அவனை போய் அடிச்சுனடா. ஏய் எந்திரா சப்ப, எந்திரா.
அம்மா பயமா இருக்கு. நான் பெரிய ஆளா இருக்கோம், நம்மளே மிரட்டுறாங்க. யாருமே தெரியல, நான் உள்ளே இறங்கிருந்தேன். எந்திரா, எந்திரா. யாரா நீங்களா? என்ன தெரியாது, நான் தான் போயிட்டு பையன். நான் பாரு, நான் ஒன்னே மாட்டான் அவன். தம்பி என்னப்பாச்சு? டாக்டர், இங்கே ஒரு பையனுக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அந்த பாக்ஸ் எடுங்க. ப்ராப்ளம் இல்லை, கட்டு கொடுத்துருக்கேன், டேப்லெட்டும் கொடுத்துருக்கேன். டைமுக்கு போடுங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. அவனுக்கு எப்படி இருக்க போறா? அவனை என்ன கலாய்க்கிறீங்க? நீ யாரா சப்பா? வெளில நீ எப்படி வேணா இருந்துக்க, இல்லைன்னா நாங்க தான் இங்க. சூப்பர் தலை. தம்பி சொல்லுங்க. எழுதுறா, அந்த அன்னைக்கு ஒன்று சொன்னேன்ல, இங்கே இருக்கிற ரவுடி பசங்க இவங்களோட சேராதானே, இப்போ உடனே அடிச்சு போட்டாங்கல்ல. இங்கே பாரு, டேய் இங்கே பாடுறேங்க, நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன், வா ஒன்று வேறு ரூம் கலைச்சிட்டு போகிறேன். என்னடா முறைக்கிற? எழுதுறா. அதனால எனக்கு தான் தலைவலியாக இருக்கு. டேய் தம்பி, உங்க வார்டன் எங்கடா இருக்காரு? இதோ அங்க இருக்காரு. வார்டன், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருங்க நீங்கள்? நாங்கள் சச்சா ஃபால்மேட்டிலாலேருந்து வரோம். பொண்ணா? ஓ சாரி, சர்வ வல்லமையோட கர்த்தருடைய சபையிலேருந்து வரோம். நாங்கள் வருஷம் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு கொஞ்சம் இங்கே சொல்கிறதுக்கு பர்மிஷன் தருவீங்களா எங்களுக்கு? இங்கே உள்ள பசங்க எல்லாம் முரடான பசங்க, இங்கே உள்ள பசங்க எல்லாருமே ரவுடி பசங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு நாள் எங்களை வந்து மறக்காம கூப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பாக கூப்பிட்றேன். விமல், சொல்கிறா, என்ன விஷயம்? வார்டன் வந்து என்னையும் ஒன்றா இருக்க சொன்னாங்க. நம்மளுக்கு ட்ரெஸ் இந்த இருக்கு. ஓகேடா. அன்னைக்கு என்னை காப்பாற்றினது நீ தானே? ஆமாண்டா. இப்போ எப்படா இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவலாண்டா.
இங்கே தான் இருக்கேன், வாங்க போவோம். இதான் அந்த ரூமு. தம்பி தம்பி இல்லை யாரும் வந்திருக்காங்க, யாருன்னு தம்பி பாரு. யாராவது இருக்கீங்களா? போடா. யாரு? தம்பி இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா. என்னடா அது? இதெல்லாம் எவன்டா படிப்பான்? டேய், என்னடா பண்ணுறீங்க? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். என்ன அது? நம்ம நிறையா பாவம் செஞ்சுருக்கோமே, என்ன இப்படி சொல்லுது? என்னன்னு தெரியல, நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோமே. மோசா, இதை பாரா, நம்ம சொல்லியிருக்கு. இங்கே பாடுறா. யாரா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நீங்கள் போட்டிருக்கு பாரா. எனக்கு படிக்க தெரியாதுடா. சரிங்க வா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். போட்டிருக்கு பாரா. ஆமாண்டா, நாளைக்கு அவர் வந்தா சொல்றேன்டா. தம்பி தம்பி வந்துட்டா போடா போடா போடா. போறேன்டா. பிரைஸ் லார்ட் தம்பி. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுப்பா. அவர் உங்களை கூப்பிடுறாரு. பிரைஸ் லார்ட்ப்பா, சொல்லுப்பா. சார் வாங்க சார். இந்த புக்கை படித்து பார்த்தேன், எதுவுமே புரிய மாட்டேது சார். எனக்கு கொஞ்சம் விளக்கம் தாங்க. பாப்பா உட்காந்து பேசலாம். இதை பற்றி என்னது அதுன்னு தாங்களா? வாங்க சார், உட்காந்து பேசலாம். அது ஒன்றும் இல்லைப்பா. தம்பி, இந்த வசனத்தை குறித்து ஒரு பாட்டே ஒன்று இருக்குப்பா, அதை நான் பாடுறேன், நீ கேளு. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை. இந்த மாதிரி நீ செஞ்ச பாவங்களை நீங்கணும்னா அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஜபமா? ஜெபனா என்ன சார்? ஜெபம் கிறிஸ்தவரின் தவம். அதிகாலை காலை, மதிய வேளை மாலை, நள்ளிரவு இரவு, எப்பொழுதும் சேர்த்துக்கொள்ளலாம் யெகோவாவுடன் உறவு. இதான்ப்பா ஜெபம். ஓகேப்பா, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்ணை மூடி பயபக்தியோட அவர்கிட்ட வேண்டிக்கங்க. பரலோக பிதாவானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் சுத்தத்தை நம்ம நோக்கி பார்க்குறோம். அதனாலேயே நான் சொல்லியிருக்கிறதே உங்களுக்கு புரியும்படிக்கு அவரை ஆசீர்வதிங்க. இன்னும் மேலே அவர்கள் உங்களை அறிந்து கொள்ள ஆசீர்வதிங்க. அவர் இந்த சிறையிலிருந்து விடுவிக்க உதவி என்ற நாளில் அவர்கள் கற்றுக்கொண்டதை மனதில் பதிய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு
என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. நான் வாழுவேன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் நேர்ந்தாலும் நீர் இருக்கையிலே எனக்கு குறைவு இல்லை. நீர் இருக்கையிலே வெட்கப்பட்டு போவது இல்லை. குறைவு இல்லை. நீர் இருக்கையில வெட்கப்பட்டு போவது இல்லை. தனி மரமாக நான் விழுந்தேனே, நம்பிக்கையை இழந்து நான் தவித்தேனே. துணையாக யாரும் இன்றி துடித்தேனே, துக்கத்தோடு அங்கும் இங்கும் திரிந்தேனே. என்னுடைய கதறலை கேட்டீரே, தூரத்திலே இருந்தென்னை அறிந்தீரே. நீரே என்னை தேடி ஓடி வந்தீரே. நீ சந்தனது ஜீவன் பாதுகாத்தீரே, புது வாழ்வை தந்தீரே. கண்ணோக்கி பார்த்தீரே, அழுகாயின் குரலாயும் கேட்டீரே. உலகமும் துஷித்ததை கண்டீரே, உறவுகள் வெறுத்ததை அறிந்தீரே. அடியேனை திரும்பவும் நினைத்தீரே,
அழகான வெகுமதி கொடுத்தீரே. நீரே எனது ஜீவன் எல்லாமானீரே. உமக்காய் சாட்சியாக வாழ வைத்தீரே. நீரே போதுமே. நர்ஸ், பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை கொடுங்க. பேஷண்ட் கூட யார் வந்திருக்காங்களோ அவங்கள வர சொல்லுங்க. தம்பி இங்கே வா. விமல், நீயா? பேஷண்ட் உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, எனக்கு இவங்க யாருன்னு தெரியாதுக்கா. நான் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே அங்கங்கே போனேன். அப்போ அவங்க வந்து முடியாமல் இருந்தாங்க. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு நல்ல வந்தேன். காரியம் தான் விமல் பண்ணியிருக்கேன். நர்ஸ், பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டாக்டர் இருந்தாங்க பேஷண்ட் ரிப்போர்ட்டு. ஓகே, கொடுங்க. டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? டாக்டர் இல்லை, அவங்க தான் டாக்டர். ஓ, இவங்க தான் டாக்டரா? டாக்டர், ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? யாருமா உங்கள் ஹஸ்பண்ட்? ஜான், அவங்களோட ஒய்ஃப்னா. ஓ, ஜானோட ஒய்ஃபா? உட்கார். ஓகே நர்ஸ், நீங்கள் போய் பேஷண்ட்டை பாருங்க. சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க டாக்டர்? ரிப்போர்ட் பார்த்தேன், நல்லா தான் இருக்காங்க. 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாமா? வெளியில் ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவர் கரெக்டான டைமில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னா உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றிருக்கவும் முடியாது. யார் அந்த பையன் டாக்டர்? அந்த பையன் வெளியில் தான் இருக்காங்க. நீங்கள் போகும்போது தேங்க்ஸ் அவருக்கு தான் சொல்லிட்டு போகணும். கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வெளியில் இருக்கார், பார்த்துட்டு போங்க போகும்போது. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். தம்பி. அக்கா வாங்கக்கா. நீ தான் என் ஹஸ்பண்டை காப்பாற்றினத தம்பி? ஆமாக்கா, அவங்க ஒய்ஃபு நீங்கள் தானா? ஆமாடா தம்பி. நீ கிறிஸ்டினாடா தம்பி? ஆமாக்கா, இந்த ஜான் என்ன ஒய்ஃபு நீங்கள் தானாக்கா? நான் தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ இல்லைன்னா நான் அவங்கள பார்த்துருக்கவே முடியாது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கரெக்டான நேரத்தில் உன்னை கடவுள்லாம் கொண்டு வந்து சேர்த்தாரு. நான் என் கடமை தான்க்கா செஞ்சேன். கடமைலாம் இல்லைப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. இந்தாங்க, இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வாங்க. ஓகே மேம். நீ கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லைடா தம்பி, பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். இல்லைக்கா, நீ போய் அண்ணனை பார்த்துக்கோங்கக்கா. அண்ணன் பார்த்துக்கோங்க. இல்லைக்கா, உட்காருங்க, போய்ட்டு வரேன். பேஷண்ட் ஜானோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்கீங்களா? பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்க, வந்து பாருங்கள். பேஷண்ட்டை டச் பண்ணாமல் பாருங்கள். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் பைக்கில் போகும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டான். அப்போ அப்புறம் அவன் அடித்து போட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் எப்படி இங்கே வந்தேன்? உங்களை ஒரு பையன் தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. அந்த பையன் இல்லாமல் நீங்கள் இங்கே இல்லை. அந்த பையன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் நீங்கள் செத்துருப்பீங்க. உங்களை நாங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. இந்த பையன் தாங்க அந்த பையன். நான் இப்போ எப்படி எனக்கு உடம்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. உனக்கு என்ன வேணாலும் கேளுப்பா. உன் வீடு எங்கே இருக்கு? அது ஒரு பெரிய கதைண்ணா. தம்பி கொஞ்சம் வெளியில இருப்பா. ஏங்க, நமக்கும் கல்யாணம், இன்னும் நமக்கு குழந்தை கிடையாது.
நம்மக்கிட்ட காசு பணம்லாம் நிறைய இருக்குது, எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் குழந்தை மட்டும் நமக்கு இல்லை. இந்த பையன் இல்லைன்னா நான் அவங்கள பார்த்துருக்க முடியாது. நம்ம இந்த பையனை நம்மளே வளர்ப்போமாங்க? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீனும் அதே சொல்கிற. அந்த பையனே கூப்பிட கேட்டுருவான் அவன்கிட்ட. இருங்க கூப்பிடுறேன். உட்காருப்பா, இப்படி உட்காருங்க. தம்பி, இதுக்கப்புறம் நீ எங்கேப்பா போகிற? அக்கா நான் எங்கே போகணும்னு தெரியலக்கா, எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதைக்கா. எங்கள் கூட எங்கள் பிள்ளையாவே வந்துடுறியாப்பா? நான் அப்படிக்கா வருது. நான் பேக்ரவுண்ட்லாம் கேட்டேன், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கே நிறுவனத்துக்கே தலைவராகிங்க. அது மாதிரி சாதா குடும்பத்தில் பிறந்த அனாதை. நான் அப்படிக்கா உங்களுக்கு வருது. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, எங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. எங்களுக்கு குழந்தையும் இல்லை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு யாருமே இல்லைப்பா, குழந்தையும் இல்லைப்பா. நீ எங்கள் கூடவே வந்துடுறேன், எங்கள் பிள்ளையா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்கள் கூடவே இருந்துறேன்ப்பா. என்னப்பா யோசிக்கிறேன்? எல்லாமே உனக்கு தான், எங்கள் கூட வந்துடுறேன். விடையறியா காலங்கள், தினம் புரியா நேரங்கள், எந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன். விடையறியா காலைகள், தினம் புரியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன். கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? இன்னைக்கு தானே நீ எங்கள் வீட்டுக்கு வந்த, அப்போ இன்னைக்கு தான் உனக்கு பர்த்டே. பகலில் தொலைந்தேன், இரவினு கரைந்தேன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் பழுவாகும். உன் கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். போகும் தூரம் எல்லாம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன். கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கரங்கள் நீ பிடித்தால் விலகாமல் வலுவாகும். உண்மை என்று நடந்தால் நிலமெல்லாம் நிலவாகும், என் கைகள் நீர் பிடித்தால் போகும் தூரம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது எந்தன் பாதை எங்கே சுதான், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடிக்கும் எந்தன் பாசம் எங்கே சுதான். கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் எங்கே சுதான். நான் தெரிந்தும் பார்க்கிலும் கீழாததை அதிகமாக பெற்றவண்ணா பெற்றவண்ணா, உந்தயாழத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே,
என்னை கையேந்த விடலை, என்னை தலை குனியவும் விடலை, என்னை கையேந்த End of flashback. நீ தான் மச்சான் வாழ்க்கையை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற. அப்படி இல்லை மச்சான், என்னதான் எவ்வளோ சொத்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் மச்சான் இருக்குது. அப்படி என்ன மச்சான் உனக்கு கவலை இருந்துகிட்டு இருக்கு? என்னோட அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு மச்சான், அவங்கள பார்க்கணும் போல எனக்கு இருக்குது. இதுதானே மச்சான் உன் கவலை? வா மச்சான் இப்பயே போய் நம்ம நினைவாக்கிடுவோம். அம்மா அம்மா பாப்பா சக்தி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. அப்பா எங்கே இருக்காங்க? அப்பா வெளில போயிருக்காங்கப்பா. சரி அப்படியாம்மா? இல்லை வா. மச்சான் வா. யார் சக்தி இந்த தம்பி? அம்மா யாருன்னு உனக்கு தெரியல? எனக்கு தெரியலையே யாருன்னு. நல்லா பாருங்கம்மா. அம்மா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தெரியலப்பா தம்பி. யாருப்பா நீ? நான் தாம்மா உங்கள் பையன் விமல். என்ன என் பையன் விமலா? என்னப்பா சொல்ற? உண்மையதான் சொல்றியா? அப்போ நான் என் பையன் விமலா நீ? அம்மா அப்பா இல்லை? அப்பா வயலுக்கு வேலைக்கு போயிருக்காருப்பா. நீ வந்திருக்கிறது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா சந்தோஷப்படுவாருப்பா. அப்பா சக்தி, அப்பா வயல்ல தான் இருப்பாரு, போய் அழைச்சிட்டு வாப்பா. சரிம்மா நான் போய் அழைச்சிட்டு வரேம்மா. நீ போய் அழைச்சிட்டு வா, நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன். சரிப்பா. எங்கே அப்பாவை காணோம்? எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அப்பா அப்பா, என்னப்பா என்னாச்சு? ஏன் படபடன்னு வந்து பேசுற? அப்பா அப்பா வீட்டுக்கு வந்து பாருங்கப்பா, யார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருப்பா வந்திருக்கா? அம்மா அம்மா. அப்பா அழைச்சிட்டு வந்துட்டியாப்பா? வாப்பா. அழைச்சிட்டு வந்துட்டோமா? ஏமா என்ன அவசரம்? அவ்வளோ சீக்கிரம் வயலேருந்தே அழைச்சிட்டு வர சொன்னேன், ஒன்றுமே சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டான். இனிப்பு சாப்பிடுங்க. அம்மா அப்பாவுக்கு இனிப்பு நீங்களே கொடுங்கம்மா. என்ன இனிப்பெல்லாம் கொடுக்குற? ஏன் இந்த இனிப்பெல்லாம்? அவனும் எதுவுமே சொல்ல மாட்டான், நீ அப்பா ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிப்பு சாப்பிடுங்கப்பா, நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இனிப்பெல்லாம் சாப்பிட்ற நிலைமையில இல்லடா, என் ஒரு பிள்ளையே இதை போயிட்டான், இது இனிப்பு வேறையா? அப்பா நீங்கள் இனிப்பு கொஞ்சம் சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு இனிப்பு கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்பா இப்போ உங்கள் பையன் விமல் வந்தால் நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? என் பிள்ளாதவன் எப்படி வருவான்? அப்பா இப்போ வந்தால் நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்பா யார்ப்பா இது? யார் புதுசாக இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வரான்? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அப்பாவா? யார்ப்பா தம்பி நீ? இந்த மச்சத்தை பாருங்கப்பா. தெரியலையப்பா. யாரு? பச்சையா? என்ன பச்சை? நான் தான்ப்பா விமல். என் பிள்ளை விமல் கையில் உள்ளது மாதிரி இருக்கு. சின்ன வயசில் காணாமல் போன உங்கள் விமல் நான் தான்ப்பா. நீ எம்லா? நீனா என் பிள்ளை? ஆமாம், என் பிள்ளை கையில் உள்ளது மாதிரி தான் இருக்கு. ஆமாப்பா. நம்பையும் இல்லையே, என் பிள்ளையா நீ? எங்கப்பா இருந்த இவ்வளோ நீ? இவ்வளோ நாள் எங்கப்பா போயிருந்த நீ? எங்களை விட்டுட்டு எங்கே போயிருந்த? அப்பா அழாதீங்கப்பா. அதான்ப்பா உங்கள் விமல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணி நான் கேட்டேன், நீ எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லாத பிள்ளை எங்கே வரப்போறான்னு நினச்சேன்டா சத்தி. இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்த? எங்கே தான் போயிருந்த? அப்பா அது பெரிய கதைப்பா. சார் நீங்கள் கேட்ட ட்ரெஸ் இந்த இருக்குது சார், வெளில காரு ரெடியாக இருக்குது சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. எப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? இது அம்மாட்ட கொடு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுனால உங்களுக்காக புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஏன்ப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற? நீயே இப்பதான் வந்திருக்கிற. இதை கட்டிக்கிட்டு நாளைக்கு வந்துரு. உட்காருப்பா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்கப்பா. சமாதானப்பா, வாங்க. அம்மா அப்பா இவங்க தான் என்னை வளர்த்த அம்மா அப்பா. அப்படியாப்பா? இவங்க தானா? ஆமாங்க. என் ஒரே பிள்ளையை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டோம். இத்தனை வருஷமா என் பிள்ளைய வளர்த்தீங்க, ரொம்ப நன்றிங்க. என் பையன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் தேவனோட செயல் தான். தம்பி வந்ததால தான் எங்கள் வீட்டுக்காரோட உயிரும் இப்போ உயிரோடு இருக்காரு.
அதே மாதிரி தம்பியும் உயிரோட இருக்கான். நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாதுங்க, எல்லாம் தேவன் தான். வாங்க சர்ச்சில் போய் நம்ம ஆராதிப்போம் அவரை. மச்சான் என்ன விட்டுட்டியே மச்சான்? மச்சான் நானும் சபைக்கு வரேன் மச்சான். நானும் ஆண்டவர் இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கிட்டேன் மச்சான். எப்படி தெரியுமா மச்சான்? கெட்டவனாக இருந்த உன்னை நல்லவனாக மாற்றி உனக்கு ஒரு புது அம்மா அப்பாவை கொடுத்து அவங்க மூலயமா உன் வாழ்க்கையை நிம்மதி செஞ்சுருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு பழைய அம்மா அப்பாவையும் கொடுத்த அந்த தெய்வம் தான் மச்சான் மெய்யான தெய்வம். அந்த மெய்யான தெய்வத்தை நானும் உங்க கூட சேர்ந்து ஆராதிக்க வரலாமா மச்சான்? மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். ஓகே மச்சான். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை.